இந்த குட்டி பொண்ணு நிறைய எருமை மட்டும் பேச்சிட்டு இருப்பா. அதை கூட்டிட்டு போய் தண்ணியில் இறக்கி விட்டுட்டு நீங்க இங்கேயே குளிச்சுட்டு விளையாண்டுட்டு இருங்க, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி போய் மரத்து பக்கத்துல இருக்க ஸ்லைட் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிடுறா. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே சாப்பிட்ற பில் அடிச்சிருது. எல்லா பசங்களும் எடுத்துட்டு வந்த சாப்பாடை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு சாப்பிட எதுவுமே இல்லாம மரத்துல இருந்து விழுந்த பூவை எடுத்து சாப்பிட்டு பசியை போக்கிக்கிறா. கொஞ்ச நேரத்திலே திரும்ப கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறது. இவ்வளவு கிளாஸை கவனிச்சுட்டு இருக்கும் போது வயல்ல மாடை இறங்கி நாசம் பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அது கெட்டு பள்ளிக்கூடத்துல இருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சு அங்க போய் பார்த்தா இவ மேய்ச்சிட்டு இருந்த மாடு வேற ஒருத்தர் வயல்ல இறங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு. இத பக்கற அவரும் கோபம் வந்து கண்ணத்திலே அடிச்சிடறாரு. அடியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா அவன் அம்மா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற அந்த சின்ன பொண்ணு அம்மா பேசிட்டு இருந்ததை கேட்டு பயந்து போய் ஒரு ஓரமா உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கா. இவளுக்கு ஸ்கூல்ல ஆனுவல் எக்ஸாமே வந்து அதுல 4ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிடுறா. அந்த மார்க் ஷீட்டை கொடுத்து அனுப்புறாங்க. அதை கொண்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் அம்மா சொன்ன மாதிரி இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாண ஏற்பாடுமே தடபுடலாம் நடக்குது. பார்த்தா அவன் அம்மா மனசாட்சியே இல்லாம ஒரு வயசான ஆளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடறாங்க. அவ அப்பவுமே சின்ன பொண்ணை பிடிச்சி ஒரு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமேனு ரொம்பவே வருத்தப்படுறாரு.